அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதா தொலைக்காட்சி வளர்ந்து கொண்டிருப்பது கடவுளுடைய கிருபை. அதற்கு அடுத்தது நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற ஜெபம், நீங்கள் கொடுக்கிற பொருளாதார உதவி, பண உதவி. அப்போ இந்த உதவி தான் அந்த மாதா தொலைக்காட்சி தாங்கி பிடிக்கிறது. தொடர்ந்து நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதால் நாம் தொடர்ந்து இதை பொருளாதார உதவியும் ஜெப உதவியும் கொடுத்து நாம் தாங்குவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் ஏன் பெண்கள் எல்லாம் அன்பை எதிர்பார்க்குறாங்க, ஏன் அதை ஆழமாய் வாஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கிறவங்க, அவங்க மனித வர்க்கத்துக்கு அவங்க உயிர் கொடுக்கிறாங்க என்றெல்லாம் பார்த்தோம். பார்க்காதவர்கள் நீங்க கடந்த வாரம் நீ நம்பினாலே பாருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்கள் ஏன் மதிப்பை எதிர்பார்க்கிறாங்க? எல்லாரையும் அன்பு செய்யணும், எல்லாரையும் மதிக்கணும் தான். ஆனா ரெஸ்பெக்டை தே தே சூஸ் தி ரெஸ்பெக்ட் ஓவர் லவ். அன்புக்கு மேல மதிப்பை அவங்க எதிர்பார்க்கிறாங்களே ஏன்? அன்பான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவில் வாஷிங்டன் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, சைக்கோ ஸ்பிரிச்சுவல் அனாலிசிஸ் சர்வே ஒன்று எடுத்தாங்க. 2000 கப்புள்ஸ் பல நாடுகள்னு வர வைத்து அவங்கள கொஞ்சம் அங்கேயும் அனலைஸ் பண்ணாங்க. 18லேருந்து 20 வருஷம் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுடைய நிலை என்ன என்பதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ கண்டுபிடிக்கும் பொழுது தான் ஆண்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 85 to 90% ஆண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க எங்களுக்கு மதிப்பு கிடைக்கல குடும்பத்தில், அதனால தான் எங்களால் சந்தோஷமாக வாழ முடியல, மனைவி அன்பு செய்ய முடியலங்கிறாங்க. பெண்களை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, என் புருஷன் என்னை அன்பு செய்ய மாட்டேங்கிறான், பணத்தை, பொருளை, குடியை, இதைத்தான் அன்பு செய்கிறான், என்ன அன்பு செய்யலை, அதனால என்னால் சந்தோஷமாக அவனை மதிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஏன் இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நிரூபிக்க விரும்பினாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, 3 ஹால் கட்டினாங்க. ஹால், உலகம் 1, உலகம் 2, உலகம் 3. இங்கே ஒரு பெரிய ஹால் கட்டி அந்த உலகத்துக்கு பேர் வச்சாங்க. அந்த பேர் என்னன்னா, லெஃப்ட் அலோன் வேர்ல்டு, தனிமையான உலகம். நீ மட்டும்தான் இருப்பாங்க, பிசாசு கூட இருக்காது, எந்த தீமையும் இருக்காது, ஆள் இருக்காது, ஒன்று இருக்காது, தனியாக இருக்கணும், இந்த உலகத்தை நீ மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் அலோன் ஹால் ஒன்று கட்டினாங்க. 2வது ஹால் உலகம் என்ன சொன்னாங்கன்னா, அது அன்லவிங் வேர்ல்டு, அன்பு செய்யாத ஒரு உலகம். அங்கே ஆட்கள் இருப்பாங்க, நீங்கள் சண்டை போடுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க, சுயநலத்தோடு வாழ்வாங்க, அவங்க ஒரு சாப்பாடு இருக்கு, நீங்கள் சாப்பிட போனால் அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி ஒரு அன்பற்ற உலகம், அன்லவிங் வேர்ல்டு என்று சொல்லி ஒரு பெரிய ஹால் கட்டினாங்க. 3வதாக ஒரு உலகத்தை கட்டினாங்க. அந்த உலகம் என்னன்னா, த வேர்ல்ட் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட், யாரையும் மதிக்காத கேவலமாக பேசக்கூடிய உலகம். அதாவது மதிப்பே கொடுக்க மாட்டாங்க, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு யாரா இருந்தாலும் மதிக்காத உலகம் என்று 3 கட்டினாங்க. அப்போ இந்த ஆண்களை எல்லாம் போக வச்சாங்க. எந்த ஹாலை நீங்க விரும்புறீங்க? 3 கஷ்டம்தான், பரவாயில்ல, எதை சகிச்சிக்க முடியும் உங்களால அப்படின்னு கேட்டாங்க. எதை விரும்புறீங்கிறத, எதை சகிச்சிக்க முடியும், உங்களால் டாலரேட் பண்ண முடியும்? தனிமை அப்படிங்கிறது சகிச்சிக்க முடியாது, அன்பே இல்லாத உலகத்தை சகிச்சிக்க முடியாது, மதிக்காத உலகத்தையும் சகிச்சிக்க முடியாது, எதை தான் உங்களால சகிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ 90 விழுக்காடு ஆண்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தனிமையான உலகத்தில் தனிமையில கூட சாகுறேன், என்னை மதிக்காத எனக்கு உலகம் தேவையில்லை, நான் அன்பே இல்லாத உலகத்துல கூட நான் எப்படியா மேனேஜ் பண்ணிக்குவேன், ஆனா என்னை மதிக்காத உலகம் தேவையில்லைன்னு சொல்லி இந்த 3வது ஹாலுக்கு யாருமே போகல. ஒரு 5 விழுக்காடு தான் போனாங்க. அப்போ பாக்கி எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, எனக்கு அன்பே இல்லாட்டிலும் பரவாயில்ல, நான் தனிமையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்னை மதிக்கணும், ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட், ஐ வாண்ட் டு பி ரெஸ்பெக்டட் பை மை ஒய்ஃப், என் ஒய்ஃப் என்னை மதிக்கணும், என் பிள்ளைங்க என்னை மதிக்கணும்னு தான் ஆண்கள் விரும்புகிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அந்த டெஸ்ட் வைக்கும் பொழுது எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அன்பு செய்யப்படாத உலகத்துக்கு போவே இல்லை, எல்லாரும் தனிமை கூட பண்ணிக்கிறோம், அல்லது அவமானப்படுத்துகிற உலகத்துக்கு கூட நாங்கள் போய்க்கிறோம், அன்பு இல்லாத உலகத்துக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆண்கள் பெண்களுடைய தேவைகளே வித்தியாசமா இருக்கு பாருங்க. அன்பு எல்லாருக்கும் தேவை, மதிப்பு எல்லாருக்கும் தேவை. அதிகபட்சமா ஆண்கள் விரும்புவது தே வாண்ட் டு பி ரெஸ்பெக்டட், மதிப்பு எதிர்பார்க்கிறாங்க, ஹானர் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப கடந்த வாரம் நான் சொன்னேன், ஏன் பெண்கள் அன்பை எதிர்பார்க்கிறாங்க, ஒய் தே கிரேவ் ஃபார் லவ்ங்கிறத நம்ம தியானித்தோம். அப்ப இந்த வாரம் ஏன் ஆண்கள் மதிப்பை எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க என் புருஷனை மதிக்கணும், அவர் குடிக்கிறாருங்க,
அவரு குடிச்சு குடிச்சு குடும்பத்தை நாஸ்தி பண்றாருங்க. அந்த புருஷனை எதுக்கு மதிக்கணும் நானு? வேற வேலை இல்லையா? நான் என்ன நடிக்க சொல்றீங்களா? அப்படிலாம் சொல்ற பெண்கள்லாம் உண்டு. சில பெண்கள் சொல்லுவாங்க, he doesn't deserve my respect. நான் மதிக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய தரம் உள்ளவன் இல்லை, அவனுக்கு ஒன்றும் தகுதி இல்லை, அவன் கேவலமானவன், அவன் பொய் சொல்றவன், அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லுவாங்க. நான் மதிக்கிற அளவுக்கு அவன் நல்லவன் இல்லை, அவன் சம்பாதிக்கிறதுனா 10,000 தாங்க, நான் தாங்க 80,000 சம்பாதிக்கிறேன், நான் தான் என் பிள்ளைக்கு நான் பணம் கட்டுறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன், அவன் சம்பாதிக்கிறது இவ்வளவுதான், வீட்டை நான் சமைக்கிறான் போறான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இது மிகப்பெரிய ஒரு தவறு. நாம அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 33வது இறைவசனத்துல கடவுள் மிக தெளிவாக சொல்லிட்டாரு, பெண்களே உங்கள் கணவரை மதியுங்கள். ரெவரன்ஷியல் ஃபியர் உங்களுக்கு இருக்கணும். அப்போ ஏன் அதை சொல்றாருன்னா, அது மாபெரும் மறைபொருள் இருக்கிறது. நீங்க மதிக்க மதிக்க மனம் மாறாத அவன் மனம் மாறி அவன் ஒரு ஹீரோவா மாறுவான். இன்னைக்கு சுயநலத்தோட இருப்பான், இன்னைக்கு ஒரு குடிகாரனா இருப்பான், அவன் மோசமானவனா இருப்பான். நீ மதிக்க மதிக்க அவன் ஒரு அருமையான ஒரு இயேசு கிறிஸ்துவா மாறுவான், அந்த உலகத்தை கலக்குகிற இயேசு கிறிஸ்துவா மாறுவான். ஆகவே அவனை மதிங்க அப்படிங்கிறார். ஏன் மதிக்கணும்? அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ சில பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் பாவம் செய்யறான், அவன் மோசமான தவறை செய்ய தூண்டுறான், அவனை மதிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. தப்பு பாவம் செய்கிற பொழுது அதுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்கிற அவசியம் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, why do you respect your husband? ஏன் உங்க புருஷனை மதிக்கணும்? அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பத்தை உருவாக்குற பொழுது முதலாவது ஆணை தான் உருவாக்கினார், அப்புறம் பெண்ணை உருவாக்கினார். ஆணுக்கு ஹெல்ப் மேட்டா தான் பெண்ணை உருவாக்கினார். அப்ப பெண்ணுக்கு தரம் தாழ்ந்தவர்கள் 2 பேரும் சமமானவர்கள் தான். ஆனால் பொறுப்புகள் வேற. ஆணுடைய பொறுப்பு என்ன? அவன் ஒரு ப்ரொடெக்டர், அவன் ஒரு பாதுகாக்கிறவன். பெண்ணுக்கு உடம்ப சாஃப்டா கொடுத்தவர், குழந்தைகள்லாம் வளர வேண்டும் என்பதற்காக, அன்பின் அடையாளமாக. ஆண்களை பொறுத்தவரை தைரியமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், கோவப்பட வேண்டியது கோவப்படணும், பாதுகாக்கணும், மனைவியை பாதுகாக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், நாட்டை பாதுகாக்கணும் என்பதற்காக ஆண்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கான பாடி கொடுத்தாரு. ஆண்கள் ஒரு ப்ரொடெக்டர். 2வது, குழந்தை உருவாக்குவதற்கு தேவையான ஸ்பெர்ம் இங்கிருந்து போகிறது, இவங்களுடைய ஜீன் தான் அங்க போகுது. அப்ப குடும்பத்துக்கு ஒரு லீடரா அவரை பயன்படுத்துறாரு. அப்ப ஆண்கள் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனையும் ப்ரொவைட் பண்றவங்க. ஹீ இஸ் எ ப்ரொவைடர். அப்போ அவங்க எல்லாமே அந்த பெண்களுக்கு தரணும், குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொண்டுட்டு வரணும். அப்போ அவன் ஒரு லீடர், அவன் ஒரு முன்னின்று நடத்தணும், போரை நடத்தணும், உலகத்தில் அநீதி எதிர்க்கணும். இப்படி கடவுளுடைய பண்புகளை அந்த ஆணுக்குள்ள வச்சு அவன் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அந்த உலகத்தை லீட் பண்ணணும். இது ஒரு காம்ப்ளிமெண்டரி டிஃபரன்சஸ், ஒரு டிஃபரன்ஸ். அப்போ ஆண்கள் என்பவங்க அந்த பெண்ணுக்கு இல்லாத ஆண்களுக்கு இருக்கும், ஆண்களுக்கு இல்லாத பெண்களுக்கு இருக்கும். அது எதுக்குன்னா ஒருத்தர் சண்டை போறதுக்கு அல்ல, ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஒரு முழுமையான ஒரு ப்ராடக்டை உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அவர் லீடராகவே இருக்கணும்னு கடவுள் படைச்சிட்டாரு. குடும்பத்துக்கு தலைவர் அவர் தான். அப்போ அந்த தலைவனா இருக்கிறவன் அவன் எதிர்பார்க்கறது மதிப்பை. அப்படி கடவுள் படைத்து விட்டார். அன்பை விட மதிப்பு வேணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ நம்ம புருஷனை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அவன் அன்பு செய்ய மாட்டான். அன்பு செய்யலைன்னா நீங்க அவங்க புருஷனை மதிக்க மாட்டீங்க. இதே தான் சுத்தி சுத்தி வரும். குடும்பம் பிரிவினைக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு தீய சக்தி. இன்னைக்கு குடும்பம் போர்க்களமா இருப்பதற்கு காரணம் பெண்கள் கணவரை மதிப்பதில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு செய்கிறோம், சாப்பாடு போடுறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், புருஷனோட போகிறோம் வரோம், எல்லாம் செய்கிறோம், டெய்லி சமைக்கிற எல்லாம் தான் செய்கிறோம். ஆனால் மதிக்கிறீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். ஏன் அந்த பையன் கணவன் மதிப்பை எதிர்பார்க்கிறான்? அவனுடைய தேவைகள் இருக்கு. அப்போ மதிக்கும் போது என்ன நடக்கிறது? இஃப் யூ வாண்ட் டு see a real hero in your husband, please respect your husband. உங்க புருஷன் சோம்பேறி இருக்கிற புருஷன், கோவப்படுற புருஷன், சுயநலமா இருக்கிற புருஷன், குடிகார புருஷன், சம்பாதிக்க தெரியாத புருஷன், சரியா எல்லாத்தையும் அறிவில்லாத புருஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா மாறணுமா? அவனை மதிங்க. எப்படி வருவான்? அன்பான சகோதர சகோதரிகளை, ஒரு புருஷனை நீங்க மதிக்கும் பொழுது, when you respect your husband is very important to your husband. நீங்க மதிக்கிற மதிப்பு அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா கருதுறான். அதாவது அவனுக்கு நல்ல ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்ட், அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கலந்துகிறது, எல்லாத்தையும் கொடுக்கறது மனைவியை தவிர யாரும் இல்லை. அப்போ அவனை பாராட்டக்கூடியவங்க, அவனை மதிக்கக்கூடியவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அல்ல, சிஎம் அல்ல, பிரைம் மினிஸ்டர் அல்ல, மனைவி தான்.
அந்த மனைவிக்கு தான் அவனை பத்தி அவனுடைய வீக்னஸ் தெரியும், அவனுடைய ஸ்ட்ரென்த் தெரியும். ஆகவே அந்த மனைவியினுடைய மதிப்பை தான் அவன் ரொம்ப மதிக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, ரெஸ்பெக்ட் எப்போ வரும்? எப்படி மனைவி எப்போ கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணுவான்னா, அந்த புருஷனை ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது, நம்பும் பொழுது, ஆமாயா என் புருஷன் நல்லா வெளில போயிட்டாயா, அவன் தப்பு பண்ண மாட்டாயா, அவன் எந்த பண்ணியும் பார்க்க மாட்டாயா, ஆபாச படங்களை பார்க்க மாட்டான், பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு அந்த புருஷன் மேல ஒரு ட்ரஸ்ட் இருந்தாதான் அந்த புருஷனை மதிப்பாங்க. ஆமாங்க, அவன் எங்க போனா தண்ணி அடிக்கிறாங்க, எங்க போறாங்க அப்படின்னா அந்த புருஷனை மதிக்க மாட்டாங்க. அப்போ நீங்க மதிக்கிறீங்கன்னா அவனை ட்ரஸ்ட் பண்றீங்கன்னு அவன் நம்புறான். அப்போ ட்ரஸ்ட், அப்போ என்ன ஒருத்தங்க நம்புறாங்க, நான் நல்லவன் நம்புறாங்க அப்படிங்கும்போது அவனை கண்டிப்பாகவே அவன் நல்லவனா இருக்க முயற்சி பண்ணுவான், நல்லவனா வாழ்வான். அப்போ மனைவியினுடைய ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவனுக்கு. ரெண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ எப்ப நீங்க ட்ரஸ்ட் பண்ணலையோ அவனை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ ட்ரஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவனுக்கு. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவதாக, ரிசீவிங் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிஸ் வைஃப் ஹூ இஸ் அன் intimate friend reduces his fear of failure and of being inadequate. அதாவது ஒரு மனைவி கணவனை நம்பி அவளை மதிக்கிறான். அப்ப மதிக்க 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 அவனுக்கு என்னன்னா, நிறைய ஆண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் தோத்துருவேனோ, நான் இந்த வேலை எனக்கு தொடர்ந்து நீடிக்குமோ நீடிக்காதோ, என் பிள்ளைங்களை படிக்க வைக்குமோ முடியாதோ, இப்படி அவன் பயந்தாங்குழியாக வாழ்ந்துட்டு இருப்பான் முற்காலத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகளால. அப்போ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், நான் தோத்துருவேனோங்கிற பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்களுக்கு மனைவி நான் மதிக்கிறேங்க, உங்களால முடியுங்க அப்படின்னு சொல்லி மனைவி மதிக்க 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 அவனுக்கு அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் போகுது, தோல்விங்கிற எண்ணமே போயிருது, நான் வெற்றி பெறுவையா அப்படிங்கிற அந்த நல்லெண்ணம் அவனுக்குள்ள வளருகிறது. இதான் ஹீலிங். பாருங்க, ஒரு கணவனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் திங்கிங்க ஹீல் பண்ற மனைவி. இதான் ஒரு இமோஷனல் நீட். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அவனுக்கு நான் ஒரு இன்அடெக்குவேட் பர்சன், நான் ஒரு இன்கேப்பபிள் பர்சன், நான் வக்கத்தவன், நான் என் மனைவியை திருப்திப்படுத்த முடியல, என் மனைவிக்கு நல்ல பட்டுப்பட வாங்கி கொடுக்க முடியல, என் மனைவிக்கு சரியான சம்பளம் கொடுக்க முடியல, என் மனைவிக்கு நல்ல வீடு வாங்கி கொடுக்க முடியல, வாங்கி கொடுக்காத அளவுக்கு நான் ஒரு போதாதவன், என் சம்பளம் பத்தாது, என் படிப்பு பத்தாது, என் திறமை பத்தாது, என் அழகு பத்தாது, அவ நல்ல வெள்ளை அழகா இருக்கா, நான் கருப்பா ஒல்லியா இருக்கிறேன், நான் ஒரு இன்அடெக்குவேட், நான் என்னுடைய உடல் அழகு பத்தாது என்று சொல்லி பத்தாது தன்னை தாழ்வு மனப்பான்மையிலேயே வாழ்ந்துட்டு இருக்க அந்த கணவனால சரியா வேலை செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது, சரியா வாழ முடியாது. அவனுக்கு முற்காலத்தில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளின் தாக்கம் அப்படி ஒரு இமோஷனலா வீக்கா இருக்கிற அந்த கணவனை மனைவி தன்னுடைய இன்டிமேட் ஃப்ரெண்ட், தனக்கு உற்ற நண்பனா இருக்கக்கூடிய அந்த மனைவி அவளை நம்பி மதிக்கும் பொழுது, அந்த நான் பச்சலை, நான் பலவீனமானவன், எனக்கு நோய் இருக்குன்னு நினைக்கிறவன் அந்த நோயை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு கிதியோனை போல ஓடுவான், சாம்சனை போல பல விலங்குகளை கொன்று போடுவான். அந்த அளவுக்கு மாபெரும் வல்லமை அவனுக்குள்ள புறப்படும். அதனால்தான் ஃபைண்ட் எ பவர்ஃபுல் ஹீரோ இன் யுவர் ஹஸ்பண்ட் என்று நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். சினிமா படத்துல வர ஹீரோலாம் சும்மா அப்படி நடிப்பாங்க, இவர் கையை தூக்கணும் பொத்துன்னு விடுவாங்க, அது ரியாலிட்டி கிடையாது. ஆனா ரியல் ஹீரோ உங்க ஹஸ்பண்டுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. பெண்களே, மனைவிமார்களே, உங்க கணவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறாரு. தாவீது ராஜா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான், ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஆடு மேய்ச்சவரை அரசனா மாற்றினார் கடவுள். ஆடு மேய்க்கிறவனுக்குள்ள அந்த அரசன், இந்த கிங்ஷிப் அவனுக்குள்ள இருக்கு, இந்த ரூலர்ஷிப் அவனுக்குள்ள இருக்கு, இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆற்றல் ஆடு மேய்க்கிறவன்ட்ட இருந்த பொழுது ஏன் உங்க வீட்டுக்கார்ட்ட இருக்காது? கண்டிப்பா உங்க வீட்டுக்காரன்ட்ட இருக்கு. அவரும் ஒரு கடவுளுடைய சாயல், அத்தனை கடவுளுடைய பண்புகளும் அவருக்குள்ள இருக்கு. மலையை உருவாக்கின, கடலை உருவாக்கின கடவுளுடைய பண்புகள் அவருக்குள்ள இருக்கு. அதை அழிச்சிடாதீங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, என் புருஷன் சரியில்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு மனைவி கணவனை மதிக்க 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 அவர் என்ன சொல்றான், ஒரு சில பேர் சொல்லக்கூடிய விட்னஸ் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஒரு போட்டை ஓட்டிட்டு போறேன், அப்போ என் போட்டு நான் எந்த திசைக்கு போறேனோ அந்த திசையிலே காத்தடிச்சா எப்படி அந்த போட்டு சுலபமா போகுமோ அதே மாதிரி போகும். என் மனைவியினுடைய அப்ரிசியேஷன், என் மனைவியுடைய மதிப்பு, என் மனைவியுடைய ஹானர், என் மனைவி என்னை ஹானர் பண்ண நான் போகிற திசையிலே காற்றடிக்கிறது போல என்
வாழ்க்கை என்கிற படகு அற்புதமா போகும். அப்ப எனக்குள்ள என்ன வருகிறது என்றால், எவ்வளவு பெரிய சேலஞ்சஸையும் எவ்வளவு ஒரு பிரச்சனையும், கம்பெனில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கட்டும், குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், பெரிய கடன் தொல்லையா இருந்தாலும் அதை நான் அடக்க முடியும் இயேசுவின் நாமத்தில் அப்படிங்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால்தான் யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாரு. அவன் குடிகாரன், அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா அவன் அழிஞ்சு போயிடுவான். அவன் சுயநலவாதி, அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு எதுக்கு மதிப்பு, விட்டீங்கன்னா போயிடுவான், அழிஞ்சிரும், ஒரு ஆத்மா அழிஞ்சிரும். அப்போ என்னவா இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாருன்னா, கடவுள் சொல்லிட்டாருன்னு நீ கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அங்க கிரியை நடக்கும். குடிகாரன் குடிய நிறுத்துவான். 30 வருஷமா புலம்பிட்டு இருக்கிற என் சகோதரிகளே, இயேசுவினுடைய அந்த பலத்தோட நீ போராடணும், எல்லாத்தையுமே நிற்கும். உங்க புருஷன் ஒரு ஹீரோவா மாறுவான். அப்போ இன்னொருவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மனைவி என்னை மதிக்க 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 அவ ஒரு பேரோமீட்டர். பேரோமீட்டர் அப்படின்னா காற்றழுத்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மானி. அது எந்த இடத்துல வச்சாலும் வாட் இஸ் விண்ட் ப்ரெஷர் அப்படிங்கும். அப்போ என் மனைவி என்னை மதிக்கிறானா, என்னை எவ்வளோ நம்புறாங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிறேன். எவ்வளவு என்னை மதிக்க 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 நான் எந்த பிசாசோட, எந்த இருளோட, எந்த ஒரு டெம்டேஷன் வந்தாலும் அந்த டெம்டேஷன் தவிர்க்க முடியும். எந்த ஒரு பெண் என்னை தவறா பழகினாலும் அதை எதிர்க்க முடியும். என் மனைவியினுடைய மதிப்புக்கு நான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். என்றால் ஆண்கள் தி கிரேவ் ஃபார் ரெஸ்பெக்ட். இதுக்காக அந்த ஆண்கள் எல்லாம் அதுக்காக ஏங்குறாங்க. பெண் மனைவி மதிக்கணும். ஈவன் உங்க வீட்டில் ஒரு ஆண் மகன் 15 வயசு ஆம்பளை பையன் இருந்தா கூட அந்த அம்மாள், இந்த கிராஸ் செக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அம்மா என்ன பண்றாங்க, அன்பு செய்யறாங்க, அதோட விட்டுருவாங்க. ஆனா அவர் இந்த காலேஜ் படிக்கிற அந்த பையனை, இல்ல +2 படிக்கிற அந்த பையனை மதிக்கணும், உட்கார வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்ற தம்பி சொல்லி பாருங்க, எங்க பையன் தான் முக்கியம்னு சொல்லி பாருங்க, பல பேர் முன்னில அவனை பாராட்டுங்க, மதிக்க ஆரம்பிங்க. அந்த பையன் அந்த உலகத்துல ஒரு நீதிமானம் வருவான். லவ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை விட ஒரு ஆண் மகனை, உங்க பையனை மதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வீட்டில் ஒரு பொண்ணு தான் இருக்கிறா, அந்த பொண்ணை மதிக்கணும் தான், அதுக்காக தூக்கப்பட முடியாது. ஆனால் அந்த பெண்ணுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணி பாருங்க, ரெஸ்பெக்ட் பண்ணி, லவ் பண்ணி பாருங்க, அன்பை கொடுத்து பாருங்க. உங்களுக்கு சாப்பாடு இருக்க இல்லையா, அந்த பெண்ணு கொடுத்து பாருங்க. உங்க ஒரே பெண்ணுக்கு அன்பு அவளை எல்லா தீமைகளிலும் கழுவி தூய்மையாக்கி அவள் ஒரு அற்புதமான ஒரு மகளா மாற்றி கொடுக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போ ரெஸ்பெக்ட் அக்னாலஜஸ் ஹிஸ் லீடர்ஷிப் அண்ட் டிஸ்கரேஜ் பாசிவிட்டி. அப்போ ஒரு பெண்ணு கணவரை மதிக்கும் பொழுது அவன் தான் ஒரு லீடர் அப்படிங்கிறத அக்னாலஜ் பண்றீங்க. எஸ் அப்படிங்க, ஆமாங்க, அப்பா என்ன சொல்றாதாங்க. இப்போ என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா எல்லாரும் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா உறவுகள் அத்தனை பேர் இருந்தாலும் எங்க அத்தான் வரணும், கணவன் வந்து தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்போ அதை மதிக்க 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 எனக்குள்ள ஒரு மாஸ்குலின், நான் தான் லீடர், நான் தான் ஒரு ஆணு, ஒரு ஆம்பளை, நான் செய்ய வேண்டியதை செய்யணும், நான் உழைக்கணும், ஓடணும், சும்மா இருக்க முடியாது, கஷ்டப்படணும், இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பணும், கடவுளுக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வருது பாருங்க. அப்போ நீங்க உங்க புருஷனை மதிக்க 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 தான் ஒரு லீடர், நான் ஒரு நாட்டார், நான் ஒரு தலைவர் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டானா அவன் கோட் ஷூட் போட்ட ஒரு மகனா மாறிடுவான். லுங்கி கட்டிக்கிட்டு போய் டீ கடையில் உட்காந்து பீடி குடிச்சிருக்க மாட்டாங்க. கோட் ஷூட் போட்டவன், ஐயோ அந்த கோட் ஷூட் போட்டவன் நான் நல்லவன், லீடர், அப்போ நான் தப்பு செய்ய மாட்டேன், நான் ஒழுங்கா இருக்கணும், நான் ஒழுங்கா இருந்தா என் புள்ள ஒழுங்கா இருக்கும், என் வாரிசுகள்லாம் ஒழுங்கா இருக்கும் என்று சொல்லி தன்னை மாற்றிக்குவான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்க புருஷனை எந்த நிலையிலும் மதிப்பு கொடுங்க. அவமரியாதை செய்யாதீங்க, அவமரியாதை கொடுக்காதீங்க. மதிப்பு கொடுக்கறது அவருடைய செயல்களை, அவருடைய எண்ணங்களை மதிங்க, அவருடைய செயல்களை மதிங்க, அவருடைய சம்பார்த்தனைய சேலரியை மதிங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்படி செய்ய செய்ய அந்த உங்கள் கணவர் மாபெரும் ஹீரோவாக உங்க வாழ்க்கையில் வலம் வருவார். உங்களுக்கேற்ற என் புருஷன் பாரு, ஒரு சினிமாவில் ஹீரோவை பார்த்தா விசில் அடிக்கிறமே, அப்பேற்பட்ட விசில் இருக்கக்கூடிய வாழ்த்தக்கூடிய ஒரு ஹீரோவா உங்க புருஷன் மாறுவார். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பல ஆண்டுகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தவர்களா இருக்கலாம், புதுமண தம்பதியினரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு விரக்தி இந்த நேரத்துல வரலாம். நான் மதிக்கிற மாதிரி என்னைக்கு அவர் நடந்துக்க போறாரு, அல்லது நான் நேசிக்கிற மாதிரி அவ என்னைக்கு மாற போறா, இதெல்லாம் வராது, இதெல்லாம் ஒத்து வராது, இப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதா, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு காலத்தை கழிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீர்களா? இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது,
என்று சொல்லி ஒரு விரக்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே நிச்சயமா இது மாறும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் அமர்ந்து நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபிக்க போகின்றீர்கள். கடவுள் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதை நம்ம செய்யணும். அதை செய்வதற்கான ஆற்றலையும் அவர் தருகின்றார். அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் அவர் தருகின்றார். தந்துட்டு தான் இந்த கட்டளை நீ கடைபிடி அப்படிங்கிறார். சும்மாலாம் சொல்லல. மனைவியர்களே, உங்கள் கணவரை மதித்து நடங்கள் அப்படின்னு சொல்றார். கணவன்மார்களே, உங்களை நேசிப்பது போல மனைவியை நேசிங்க அப்படின்னு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற தேவையான ரிசோர்ஸ் அவர் தருகின்றார். பெருசா மனைவியிட்ட மட்டும் எதிர்பார்த்துட்டு கணவன்கிட்ட மட்டும் எதிர்பார்த்து கொண்டு நம்ம காலத்தை கவிழ்க்க முடியாது. நிச்சயமா நம்முடைய சோர்ஸ், அன்எண்டிங் சோர்ஸ், அன்லிமிட்டெட் சோர்ஸ் அது கடவுள், கடவுளுடைய அன்பு. எந்த மனுஷன் கடவுளுடைய அன்பிலே தன்னை ஒட்டி கொண்டு இருக்கிறானோ அவனால நிச்சயமா தன் மனைவி அவர் எப்படி இருந்தாலும் அவளை நேசிக்க முடியும். ஏன்னா கடவுள் கட்டளை கொடுத்துட்டா நான் நேசிப்பேன். அந்த நேசம் அவளை மாற்றும். எந்த மனைவியா இருந்தாலும் கடவுள் என்னை சொல்லிவிட்டார், நான் என் கணவனை மதிப்பேன், அவனுடைய ஸ்திதி என்ன, அவ எப்படி இருக்கா அப்படிங்கிறதுக்காக இல்ல, மாறாக கடவுள் எனக்கு சொல்லிவிட்டார் நான் மதிப்பேன், அது நிச்சயமா அவரை மாற்றும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையில, அவருடைய வல்லமையில, அவருடைய அன்பில யாரு ஊன்றி நிக்கிறாங்களோ, காலூன்றி நிக்கிறாங்களோ அவங்களால வாழ முடியுங்க. இன்னைக்கு ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லானா அவங்க நிச்சயமா கடவுளோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுனாலதான் அவங்களால வாழ முடியுதே தவிர பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், பர்ஃபெக்ட் மனைவி என்பதனால் அல்ல. இன்னைக்கு நம்ம இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாருல, யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்துல, கொடி கிளையோடு இணைந்திருந்தால் அது மிகுந்த கனி தரும். அது கொடியோ செடியோட இணைந்து இருக்கல அப்படின்னு சொன்னா அது உலர்ந்துதான் போகும். நம்ம கடவுளோடு இணைந்து இல்லை என்று சொன்னா வாழ்க்கையை உலர்ந்து தாங்க போகும். உங்களால மதிக்கவும் முடியாது, நேசிக்கவும் முடியாது. அதனாலதான் பவுலடிகளார் சிலர், யார் என்னை பிரிக்க முடியும் உங்க அன்பிலிருந்து? ஒரு அடங்காத மனைவியா, ஒரு அன்பு செலுத்தாத கணவனா, ஒண்ணுமே பொருளாதார வசதி இல்லாத குடும்பமா, என் தேவைகளை எதுவும் இடமிருந்து பிரிக்க முடியும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு போதுமானது, அது இட் இஸ் சஃபிஷியன்ட் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்கிறார். அந்த அன்போடு நம்ம ஒட்டிக்கொள்ளுவோம். யார் என்ன பிரிக்க முடியும்? என் குடும்பத்தின் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவரே நான் உம்மை நம்பி வருகின்றேன், நீர் என் சார்பில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக யார் இருப்பா? நீர் கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர். என் கணவரை நான் மதிப்பேன், என் மனைவியை நான் நேசிப்பேன், என் பிள்ளைகளுக்காக இந்த கடவுளுடைய கட்டளைகளுக்காக நான் இதை செய்வேன். ஏனென்றால் அன்எண்டிங் லவ், அன்லிமிட்டெட் லவ், அன்கண்டிஷனல் லவ், நான் எதிர்பார்க்கிற அந்த அன்பு மதிப்பு எல்லாம் என் கடவுளிடம் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்வோம். நம்மாலேயும் கொடுக்க முடியுங்க. நம் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து என்று சொல்லி அந்த அன்பை ஆராதித்து பாடுவோமா? உங்கள் உள்ளத்திலிருந்து அன்பு வற்றாத ஜீவநீரூற்றாய் பொங்கி வழிந்தோடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனே நீர் தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. மகனையே நீர் தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவீரையா. சொல்லுவோமா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? வேதனையுற்ற இருதயங்களை, கசந்து போன உறவுகளை, சமாதானமற்ற குடும்பங்களை, உடைந்து போன உறவுகளை அப்பா உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஏதோ உம்முடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும் ராஜா. அப்பா இந்த நாளிலே தேவ சிநேகம் பிள்ளைகள் இருதயத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் வழியாக.
பொறாமைகளோ பிரித்திடுமோ, பகைமைகளோ பழி சொல்லோ, பொறாமைகளோ பிரித்திடுமோ. சொல்லுமா, யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா, யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா. அந்த வற்றாத ஜீவ நீரூற்றாகிய உம்முடைய அந்த அன்பை ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியானவர் வழியாக இணைப்பிலுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஊற்றும் ஆண்டவரே. அப்பா, அந்த தேவ சிநேகத்தினாலே பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசிப்பார்களாக, குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக, உறவுகள் ஒட்டி கொள்ளட்டும் சுவாமி. பிரிந்து போகணும்னு நினைக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே தீர்மானம் எடுக்கட்டப்பா. கசந்து போன உறவுகள் சேர்ந்து கொள்ளட்டப்பா. தேவ சிநேகம் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கடந்து செல்வதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.